ஹாய் மக்களே. கணவனை இழந்த ஒரு விதவை பெண் இந்த சமூகத்தில் எவ்வளோ கொடுமைகளையும் அவமானங்களையும் அனுபவிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி ஒரு கேள்விக்குறியாக மாறுது அப்படிங்கிறத ரொம்ப எமோஷ்னலாக நம்ம கண் கலங்கர வைக்கிற விதமாக சொல்லியிருக்க படம் தாங்க இந்த நூறுசாமி. படத்தோட ஒன்லைன் ரொம்பவே சிம்பிள் தாங்க. கணவனை இழந்த ஒரு தாய் தம் பிள்ளைக்காக வாழ்க்கையை தியாகம் செய்கிறாங்க. ஆனால் வளர்த்த அந்த பிள்ளைகள் நம்ம அம்மாவுக்கு ஏன் மறுவாழ்வு கிடைக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு இந்த சமூகத்தை எதிர்த்து அவங்களுக்கு மறுகல்யாணம் பண்ணி வச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. கள்ளக்குறிச்சியில் வாழ்ந்த செல்வி அப்படின்ற பொண்ணோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி தாங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தோட முழு கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற ஹைப் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு வீடை காட்டுறாங்க. அந்த வீட்டு செவத்தில் இந்த வீடு கடனில் இருக்குது, கடனை அடைக்கலைன்னா வீட்டை நானே எடுத்துக்குவேன் அப்படின்னு பெயிண்டால் எழுதப்பட்டிருக்குங்க. வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயின் செல்வி கண்ணீர் மல்க ஒரு ஓரமாக உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. இவங்களோட கணவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தாங்க இறந்து போயிருப்பார். அதனால இவங்க ஒரு விதவை பெண்ணாக இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு அவங்க பசங்க பாஸ்கர், விவேக் கிட்டே இருந்து அடுத்தடுத்து ஃபோன் கால் வருதுங்க. ஆனால் செல்வி ஃபோனை எடுக்கவே இல்லைங்க. திடீர்னு கேரளா சார் அப்படின்ற இடத்துல இருந்து ஃபோன் வருது. நான் உடனே வேலைக்கு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் செஞ்சு வச்ச சாப்பாடை கூட சாப்பிடாம அறக்க பறக்க கிளம்பி போகிறாங்க செல்வி. நடு ஜாமத்தில் ஒரு விதவை பெண் காட்டு வழியாக தனியாக போகிறத பார்த்துட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே சந்தேகமாக கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, நான் ஓம் சக்தி கோயிலுக்கு நடைப்பயணம் போகிறேன், எனக்காக ஆளுங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் போகிற அவசரத்தில் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் காட்டு வழியாக நடக்கும்போது திடீர்னு ஒரு காட்டு பண்ணி இவங்கள துரத்த ஆரம்பிக்குது. பயந்து ஓடுற செல்வி ஒரு கட்டத்தில் அந்த பண்ணிக்கிட்ட மாட்டிக்கிட்டு அடிபடுறாங்க. அதுக்கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணத்துல குதிச்சிடுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணால் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதையை காட்டுறாங்க. கணவனை இழந்த கையோட தான் 2 சின்ன பசங்களையும் வச்சுக்கிட்டு செல்வி தவிக்கிறாங்க. தான் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு பசங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற செல்வியோட அண்ணன், அப்பா என் கூட இருந்தால் தான் சப்போர்ட்டாக இருக்கும், வேணும்னா அம்மாவை மட்டும் கூட்டிகிட்டு போ அப்படின்றாரு. ஆனால் செல்வியோட அம்மாவோ, உன் அப்பனை விட்டுட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு கராராக சொல்லிடுறாங்க. இதை கேட்டு உடஞ்சி போகிற செல்வி, உனக்கு எப்படி உன் புருஷன் முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் பிள்ளைகள் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆவேசமாக சொல்லிட்டு பசங்களை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பசங்களை ஹாஸ்டலில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பஸ் ஏற்றி விடுறாங்க. ஆனால் பிள்ளைகள் அழுகிறத தாங்க முடியாமல், நம்ம புருஷனை தான் இழந்துட்டோம், பிள்ளைகளையும் இழந்துடக்கூடாது, என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம கூடவே வச்சு வளர்க்கணும் அப்படின்ற வைராக்கியத்தோட அவங்கள திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் செல்வியோட வாழ்க்கை நரகமாகவே மாறுதுங்க. ஒரு விதவை பெண் தனியாக இருந்தால் இந்த சமூகம் சும்மா இருக்குமாங்க? உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு கொச்சையாக பேசுகிற ஊர்க்காரங்க ஒரு பக்கம்னா, அவங்க பேசுகிற அசிங்கமான வார்த்தைகள் எல்லாத்தையும் தன் பிள்ளைகளுக்காக பொறுத்துக்கிற செல்வி இன்னொரு பக்கங்க. முதல்ல ஒரு ஃபோட்டோ கடையில் வேலைக்கு சேர்றாங்க. அங்கே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வாங்க வர்ற கஸ்டமர்ஸ் கூட ஒரு விதவை பெண் கையால் போட்டோவை வாங்க தயங்குறாங்க. இதை பார்த்து அந்த கடையோட ஓனர், அம்மா நீ வேலைக்கு வரும்போது தயவு செஞ்சு பொட்டு வச்சுட்டு வாம்மா, உன்னை பார்த்துட்டு கஸ்டமர் வர யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. பிள்ளைகளோட படிப்புக்காக அந்த வழியையும் தாங்கிக்கிட்டு பொட்டு வச்சுக்க சம்மதிக்கிறாங்க. இப்படியே நாட்களும் நகருதுங்க. பசங்க இப்போ வளர்ந்து காலேஜ் லெவலுக்கு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்கூல் வாத்தியார் ஒரு நாள் செல்விக்கிட்ட, உன் புருஷன் இருந்து இவ்வளோ நாளாச்சே, உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு செல்வியும், இந்த சமூகத்தில் கணவனை இழந்துட்டாலே அவள் விதவை தான் அப்படிங்கிற மாதிரி முற்றுப்புள்ளி வச்சுறாங்க. வெள்ளப்படவை வெள்ளை போட்டுன்னு ஊர் பேசுறது எல்லாம் தாங்கிட்டு வாழணும், எனக்குன்னு ஆசைகள் இருக்காதா, ஆனால் பிள்ளைகளுக்காக 10 வருஷம் கடந்துடுச்சு அப்படின்னு எமோஷனலாக பேசுகிறாங்க. சரி, உன் பசங்க சம்மதிச்சா கல்யாணம் பண்ணிப்பியா அப்படிங்கிற மாதிரி வாத்தியார் கேட்க, கண்டிப்பாக பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க செல்வி. இதுக்கப்புறம் அந்த வாத்தியார் செல்வியோட பெரிய பையன் பாஸ்கர் கிட்ட போயிட்டு, உங்கள் அம்மாவுக்கு மறுகல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். அதை கேட்டுட்டு பயங்கர டென்ஷன் ஆகிற பாஸ்கர் அன்னைக்கு சாயங்காலம் அம்மா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. இந்த வயசில் அம்மா இப்படி யோசிக்கிறாங்களே அப்படின்ற கோபத்தில் அடுத்த 3 வருஷமாக தான் அம்மா கூட பாஸ்கர் பேசுறதே இல்லைங்க. அம்மாவுக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுது. இதுக்கப்புறம் தாங்க செல்வி கேரளாவில் ஒரு வீட்டு வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. பெரிய பையன் பாஸ்கர் இப்போ படித்து முடிச்சு சொந்தமாக ஒரு IAS அகாடமி ஆரம்பித்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. சின்ன பையன் விவேக் காலேஜில் ஒரு பொண்ணை 10 வருஷமாக காதலிச்சிட்டு இருக்கான். ஒரு நாள் பஸ்ஸில் போகும்போது அந்த பொண்ணோட அம்மா கிட்ட விவேக் மாட்டிக்கிறான். ஜாதிய காரணம் காட்டி அந்த பொண்ணோட அப்பா செல்வியை கூப்பிட்டு மிரட்டுறார். விவேக்கும் தான் அம்மா கிட்ட, நாங்கள் லவ் பண்ணுறது உண்மைதாம்மா, ஆனால் அவங்க அப்பா ஜாதியை பார்த்து எங்களை சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்படி இருக்கையில் தாங்க அத்தனை வருஷமாக பேசாத பெரிய பையன் பாஸ்கர் திடீர்னு ஒரு நாள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப பாசமாக பேசுகிறான். விசாரிச்சுட்டு கடைசியாக, அம்மா நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். செல்விக்கு பயங்கர ஷாக்குங்க. டேய், அந்த டாப்பிக்கே வேணாண்டா, முதல்ல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாஸ்கர் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. தான் அம்மா நமக்காக வாழ்ந்து அவங்களோட அடையாளத்தை இழந்துட்டாங்க அப்படிங்கிறத பாஸ்கர் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்கள் கல்யாணம் நடந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு பாஸ்கர் பிடிவாதம் பிடிக்க செல்வி வேறு வழியே இல்லாமல் சம்மதிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தாங்க மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்கருக்கு ஒரு பொண்ணு அமையுதுங்க. அந்த பொண்ணுக்கிட்ட பாஸ்கர்,
எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். அந்த பொண்ணும் பாஸ்கரோட எண்ணத்தை பாராட்டி நாம் 2 பேரும் சேர்ந்தே உங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சம்மதிக்குது. ஆனால் தம்பி விவேக்குக்கு இந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லைங்க. அம்மாவுக்கு 40 வயசு ஆகுது, இப்போ போய் கல்யாணமா அப்படின்னு அண்ணன் கூட சண்டை போடுறான். அப்புறம் பாஸ்கர் எடுத்து சொன்ன உடனே விவேக்கும் புரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் விவேக்கோட காதலி என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைனா பிரேக்கப் அப்படின்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனால் விவேக் எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லிடுறான். பிள்ளைகளோட வாழ்க்கை பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செல்வி இந்த கல்யாணமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி மறுக்கிறாங்க. ஆனால் பசங்க 2 பேரும் விடாப்பிடியா மாப்பிள்ளையை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது தாங்க மனைவி இழந்து தன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தனியாக வாழ்ற விஜய் ஆண்டனியை பார்க்குறாங்க. செல்வியும் விஜய் ஆண்டனியும் சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் சந்திப்பில் 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல புரிதல் ஏற்படுதுங்க. நாம் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. விஜய் ஆண்டனி குடும்பத்தோடு வந்து செல்வி வீட்டில் பேசுகிறாருங்க. அப்போ பாஸ்கர் இப்போதைக்கு தட்டு மாற்ற தேவையில்லை, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல செல்வியை அதிர்ச்சி ஆகுறாங்க. பையனுக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாஸ்கர் தனியாக விஜய் ஆண்டனியை சந்திச்சு உங்களை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த ஊரில் பச்சை பெருமாள் அப்படின்ற ஒருத்தர் இருக்கான், சமூகத்தில் நடக்கிற முதல் விதவை மறுமணம் இது, யாருக்கும் தெரியாமல் நாளைக்கு இந்த ஊர் கோயிலில் வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க. இந்த விஷயம் ஊருக்குள்ளே இருக்கிற பெரிய மனுஷன் பச்சை பெருமாள் காதுக்கு போகுதுங்க. அவன் ஊர் ஜனங்களை திரட்டிட்டு வந்து விதவை பொண்ணுக்கு இந்த ஊரில் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணுறாங்க. செல்வியோட அண்ணன் கருணாசும் வந்து இந்த வயசில் கல்யாணம் பண்ணி எங்களை அசிங்கப்படுத்த போறியா அப்படின்னு சொல்லி செல்வியை கொலை செய்ய கூட துணிகிறாங்க. மேகலா அப்படின்ற இன்னொரு விதவை பொண்ணு வந்து நாம விதவையாக இருக்கிறது தான் சரி, மறு கல்யாணம் தப்பு அப்படின்னு செல்வி கிட்ட பேசுகிறாங்க. இதனால் செல்வியை மனமுடைஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் பச்சை பெருமாளோட எதிர்ப்பையை மீறி விஜய் ஆண்டனி உறுதியாக வந்து நிற்கிறாருங்க. பாஸ்கரும் விவேக்கும் முன்னாடி நின்று ஊர்க்காரங்களை தடுத்து நிறுத்தி தன்னோட அம்மா செல்விக்கும் விஜய் ஆண்டனிக்கும் முறைப்படி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. கணவனை இழந்த பெண் விதவையா முடங்கி கிடக்கக்கூடாது, அவங்களுக்கும் மறுவாழ்வு தேவை அப்படின்றத போலீஸ் ஆஃபீஸர் வந்து பாராட்டுறாருங்க. படத்தோட கடைசியில் செல்வி, விஜய் ஆண்டனி அவங்களோட 2 பசங்க 4 பேரும் ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. இந்த மாற்றத்துக்கான முழு காரணமும் பாஸ்கர் தான் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசுகிறாங்க. விதவை பெண்கள் ஒரு கடையில் வேலை செய்யணும்னாலோ விசேஷங்களில் முன்னாடி நிற்கணும்னாலோ இந்த சமூகம் எவ்வளோ கேவலமாக நடத்துது, அவங்களுக்கு மறுவாழ்வு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக எமோஷனலாக சொல்லியிருக்க படம் தாங்க இந்த 100 சாமி. இந்த படத்தோட கான்செப்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தாங்க யாரெல்லாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.